ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். போன வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணி தந்திருக்கு, நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எந்த நாலேஜுமே இல்லாமல், எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு வெப்சைட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த நாலேஜும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியும் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷனை நீங்களே பர்சனலாக யூஸ் பண்ணி கூட அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்களே பார்த்தாலுமே உங்களுக்கு மணி கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போயிடும். அண்ட் தென் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள்கிட்டே வந்து சேரும். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நான் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் இன்னும் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே கமெண்டில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் தென் இன்னும் நீங்கள் எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கட்டாயம் அதையுமே பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்கையுமே கொடுத்துருக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணது மூலமாக எங்ககிட்ட லிங்க்கை வந்து கேட்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். This video is sponsored by 𝗙ecie Private Limited. இவங்க ஒரு ஐடி சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள், இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும், இல்லை உங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முதல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் 2 லிங்க் இருக்கும். ஒன்று வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க், இன்னொன்று வந்து ஆஃபீஷியல் ப்ளாக் பேஜோட லிங்க். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்படியே அதுக்கு கீழே இருக்கிற வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணணுன்றதுலேருந்து கம்ப்ளீட் கைடை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் நேம்லேருந்து நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் 40 செகண்டில் இங்கே ஒரு பட்டன் ஒன்று அப்பியர் ஆகும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் டேரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நாங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா ஜஸ்ட் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் க்ரியேட் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே க்ரியேட் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து HTML இருக்குது, அப்புறம் வந்து CSS இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி என்ன அப்ளிகேஷன் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னோடய வெப்சைட்டை ஒரு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன்ல இந்த வெப்சைட். ஸோ இந்த ஆஃபீஷியல் வெப்சைட்டை வந்து நான் ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தால் இங்கே வந்து லிங்க் கேட்குது. ஸோ இந்த லிங்க்கை நான் டிலீட் பண்ணிவிட்டு என்னோட இந்த வெப்சைட்டோட லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து என்னோட ப்ரிவ்யூ வந்து ஷோ பண்ணும், என்னோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல முஷா ப்ரோ அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில் வந்து நான் என்னோட ஒரு இமெயில் ஏதோ ஒரு இமெயிலை நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே வந்து நான் இது டிஃபால்ட்டே இருக்கட்டும். இங்கே நீங்கள் வேணால் கலர் தீம் சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வர கலர் தீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இருக்கிறதே விட்டுட்டு இந்த இடத்துல இந்த ஆப்போட லோகோவே, இந்த வெப்சைட்டோட லோகோவே நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல உங்களோட ஐக்கானை கூட நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் மாதிரி ஒரு பட்டன் வரதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் அப்படின்றத கொடுத்து மொபைல் நம்பர்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா பேஜஸாக இருக்கட்டும், இல்லை மெப்பாக இருக்கட்டும், எனிதிங் நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்களா இருந்தால் இதில் வந்து நீங்கள் உங்களோட ஆப்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்பியர் ஆகும். நீங்கள் இது ஆண்ட்ராய்ட், iOS ரெண்டுக்குமே இந்த மெத்தடில் ஆப் டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே டவுன்லோட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா என்னோடய ஆப் வந்து பில்ட் ஆகும். ஸோ பில்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே வந்து எனக்கு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும்.
ஸோ நான் இப்போது ஆல்ரெடி இதை வந்து இப்போ எனக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே சேம் இதை வந்து நான் செஞ்சுட்டு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஆப்பை மானிட்டைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணலாம், அதே மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஆப் வந்து ஷோ பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடிட் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் வாங்கிக்கணும். இதில் இந்த வெப்சைட்டில் ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் மாதிரி இந்த மாதிரி அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இங்கே வந்து மானிட்டைஸ் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை மானிட்டைஸ் பண்ணலாம். அது பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட்டு கொண்டு வரேன். பிகாஸ் இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பண்ணுறது பற்றி இப்போவே பார்க்க வேணாம். பிகாஸ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது ஒரு தனி வீடியோவில் கொண்டு வரேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து என்னோடய இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்ட் எலிமெண்டரில் வந்து ஜஸ்ட் நான் வந்து விர்ச்சுவல் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ நீங்கள் கொடுத்தீங்கல்ல தீம், அந்த தீம் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ என்னோடய ப்ளாக்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வருது. ஓகேவா? ஸோ என்னோடய வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இருந்துமே இந்த ப்ளாக்ஸை வந்து ரீட் பண்ண முடியும். இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போது இதில் வந்து யார் வேணாலும் என்னோடய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளாக்ஸ் வந்து ரீட் பண்ண முடியும். நான் போடுற எல்லா ப்ளாக்ஸுமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகும். இப்படி தான் நீங்கள் ஒரு சிம்பிளாக கோடிங் இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் செய்கிறது. இது பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் கமெண்டில் வந்து கேளுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகுங்க. டெலிகிராம் சேனல்லையுமே நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் தென் அதே மாதிரி எக்கச்சக்கமான நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களோட ப்ளாக்ஸை வந்து பாருங்கள், இப்போ பார்க்கலாம், இங்கே ரீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இதில் வந்து நீங்கள் கீழே மேலே எல்லாமே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். ஸோ ரிவார்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம். இதெல்லாமே நீங்கள் இந்த இதில் வந்து போடலாம். ஸோ எப்படி போடணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் இதிலேயே நீங்கள் பண்ணலாம். மானிட்டைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அப்புறம் வந்து கூகுள் எட்மோப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கூகுள் எட்மோப்பில் தான் நீங்கள் எட்மோப் வந்து கனெக்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் இது ஒரு தனி வீடியோ. அதுக்கு நீங்கள் எட்மோப் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட எட்மோப் எல்லாமே கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முதல் நீங்கள் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் எட்மோப் வந்து கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வந்து யூஸ் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் எப்படி ஒரு இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் இது மாதிரி எக்கச்சக்கமான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இனிமேல் அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்து நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன், ஃப்ரீயாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது. அண்ட் தென் அதிலிருந்து நீங்கள் ஏர்னிங்குமே பண்ண முடியும். ஸோ இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து அதை டெவலப் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே காய்ஸ், see you soon. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வெப்சைட் பற்றி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், see you soon.